culpable homicide not amounting to murder. கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்றம். இந்த கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்துக்கு எந்த செக்ஷன்ஸ் கீழே பனிஷ்மெண்ட்டு, என்ன பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இந்தியன் பீனல் கோடு 1860 செக்ஷன் 304 கீழேயும், பாரதிய நியாய சங்கீதா 2023 செக்ஷன் 105 கீழேயும் பனிஷ்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பனிஷ்மெண்ட்டு கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர், அதாவது கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்திருக்க நபருக்கு பனிஷ்மெண்ட்டு என்ன அப்படின்னா பனிஷ்மெண்ட் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பனிஷ்மெண்ட்டை வேரியஸ் டிபெண்டிங் டிகிரி ஆஃப் இன்டென்ஷன் ஆர் நாலேஜ் ஆக்ட் தட் காஸ்டு த டெத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செயலின் நோக்கத்தையோ அறிவையோ பொறுத்து இந்த பனிஷ்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆக்டையும் அறிவையும் பொறுத்து எந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா மினிமம் 5 இயர்ஸ், மே எக்ஸ்டெண்ட் 10 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு அண்ட் ஆல்சோ லைபிள் டு ஃபைனும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபர் ஒரு கிராஃப்டை அடிக்கிறதுக்காக கன்னோட காட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த காட்டில் ஒரு நபர் அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்காரு அப்படிங்கிறது இந்த கிராஃப்டை அடிக்க போன நபருக்கு தெரிஞ்சிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிராஃப்டை அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த கிராஃப்டை அடிக்கக்கூடாது, அதுவும் ஒரு அஃபென்ஸ் தான். ஆனாலும் அவருக்கு அந்த கிராஃப்டை அடித்து திருடணுங்கிற இன்டென்ஷனே தவிர யாரையும் கொல்லணுங்கிற இன்டென்ஷனோ நாலேஜோ அந்த ஆக்டை செஞ்சுருக்க மாட்டார். அப்போ இவர் அந்த கிராஃப்டை அடிக்கிறதுக்காக கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது தவறுதலாக அங்கே மறைந்திருந்த அந்த நபரின் மேல் பட்டு அந்த நபர் அந்த இடத்துலையே இறந்துடுறாரு. இப்போ இந்த இடத்துல அந்த கிராஃப்டை அடிக்க போன நபர் என்ன செயலை செஞ்சுருக்காரு? அவர் செஞ்ச செயல் கொலை குற்றமாக ஆகுமா, அப்படி இல்லையா மரணம் விளைவிக்கும் குற்றமாக ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தா கல்பபிள் ஹோமிசைடு தான் ஆகும். இது மரணம் விளைவிக்கும் குற்றமே தவிர கொலை குற்றம் ஆகாது. ஏன்னா இவருக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது, வித் நாலேஜும் இல்லை. அவர் அதுக்காக எந்த ப்ரீ பிளானும் இல்லாமல் கிராஃப்டை மட்டும் அடிக்கணும், அதை திருடிட்டு வரணுங்கிற இன்டென்ஷன் இருந்ததே தவிர ஒரு நபரை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட அந்த ஆக்டை செய்யலை. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பனிஷ்மெண்ட்டு எப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த செயலின் நோக்கத்தையும் உள்நோக்கத்தையும் கருத்தில் வச்சு தான் நம்ம பனிஷ்மெண்ட்டை இங்கே சொல்லணும். அப்போ 5 இயர்ஸும் கொடுக்கலாம், 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம், அப்படி இல்லையா ஃபைனும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நபர் ரொம்ப நாளாக ஒரு உடல் பிணியாக பலவீனமான ஒரு இதாக இருக்கார். அந்த நபரை என்ன பண்ணுறாரு ஒருத்தவர் அப்படின்னா விரைவில் மரணத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவரை தாக்குறாரு. அந்த தாக்குதல் காரணமாக அவருக்கு மரணம் ஏற்பட்டுறது. இவர் ஏற்கனவே ரொம்ப காலமாக இந்த உடல் பிணியோடு அவதிப்பட்டு அவர் இருக்கார். இவர் தாக்குதல் ஏற்படுத்தினால அவருக்கு மரணம் ஏற்படுது. அப்போ இவர் கொலை குற்றம் செஞ்சுருக்காரா இல்லை மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செஞ்சுருக்காரா அப்படின்னு பார்த்தா கல்பபிள் ஹோமிசைடு. இந்த கல்பபிள் ஹோமிசைடுக்கும் மர்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? கல்பபிள் ஹோமிசைடை பொறுத்த வரைக்கும் மர்டரை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் காமன் தாங்க. என்ன இருக்குது அப்படின்னா இன்டென்ஷன் காசிங் டெத்து, அவங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். 2வது என்ன அப்படின்னா ஏதாவது இன்ஜூரி ஏற்பட்டு அதனால் அவங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துறது, இது கல்பபிள் ஹோமிசைடில். ஆனால் மர்டரில் என்ன அப்படின்னா பர்டிகுலராக அவங்களுக்கு இந்த இடத்துல காயம் ஏற்பட்டுச்சுன்னா ஷார்ட்லி அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோடையும் வித் நாலேஜோடையும் அவங்க அந்த செயலை செஞ்சுருப்பாங்க. இப்போ இங்கே அவருக்கு
ஒரு மரணத்தை ஏற்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி உள்காயத்தை ஏற்படுத்தினா, உடற்காயத்தை ஏற்படுத்தினா விரைவில் மரணம் அடைவாருங்கிற ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் அவர் அந்த காயத்தை ஏற்படுத்துகிறாரு. அவர் ஏற்கனவே உடல் பலவீனமாக இருந்ததுனால மரணத்தை அடைஞ்சிடுறாரு. இங்கே மர்டராக வருமா, கல்பபுல் ஹோமிசைடாக கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னா கல்பபுல் ஹோமிசைடாக கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்தது ஒரு மதர் அண்ட் பேபி இருக்காங்க. அந்த குழந்தை மதருடைய கருப்பையில் இருக்கிற வரைக்கும் அப்போ ஏதாவது அந்த குழந்தைக்கு இறப்பு ஏற்பட்டு விட்டார்கள், இறப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது ஒரு கல்பபுல் ஹோமிசைடில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன் மர்டரையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தையோட ஏதாவது ஒரு உறுப்பு வெளியே அந்த குழந்தை மூச்சு விட சிரமப்பட்டு மூச்சு விட முடியாமல் அந்த குழந்தை இறந்து போகுது, அந்த இறந்து போகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு கல்பபுல் ஹோமிசைடாக கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ கல்பபுல் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர், மரணம் விளைவிக்கும் குற்றத்துக்கு இந்த செக்ஷன் கீழே பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அந்த மரணம் விளைவிப்பும் கொலை குற்றமாக ஆகாத இருக்கும் பட்சத்தில் தான் இங்கே இந்த பனிஷ்மெண்ட் கன்சிடர் பண்ணுறாங்க. இது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்தியன் பீனல் கோடில் 304 சொல்லியிருக்காங்க. பாரதிய நியாய சங்கீதாவில் 105 சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்பபுல் ஹோமிசைடுக்கான நம்ம செக்ஷன்ஸ் முன்னாடியே பார்த்துருக்கோம். கல்பபுல் ஹோமிசைடுன்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இருந்தால் அது கல்பபுல் ஹோமிசைடாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிஎன்எஸ் செக்ஷன் 100லையும் இந்தியன் பீனல் கோடு 299லையும் நம்ம பார்த்துருக்கோம்.